அருமையான தெய்வ ஜனமே, இயேசுவின் நாமத்தில் இந்த காணொளி வழியாக உங்களை யாவரையும் பார்ப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருப்பது. கர்த்தருடைய பிள்ளைங்க எப்பொழுதும் ஜெயமுள்ள பிள்ளைங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க என்றைக்கு தோற்று போகிற பிள்ளைங்க கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைங்க வெட்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறதுக்காக தேவன் நம்மளை அழைக்கல. நம்மளை ரத்தம் சிந்தி மீட்கவும் இல்லை. நம்முடைய வாழ்க்கை அதை நோக்கி போகலாம். பாதைகள் அதே போல இருக்கலாம், இடுக்கண்களை போல இருக்கலாம், எல்லா பக்கமும் நெருக்கமா இருக்கலாம். நீங்க செல்கிற பாதையே உங்களை ரத்தம் சிந்த வைக்கிற பாதையா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இந்த பாதைகளில் எல்லாவற்றிலும் உனக்கு ஒரு நன்மையை நான் வைத்து கொண்டே இருக்கிறேன். உனக்கு தெரியாதபடி உன் இருதயம் பலப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த இருதயம் பலப்பட்டு ஒரு நாள் அது எனக்கு ஏற்ற பாத்திரமா அது வடிவமைக்கப்படும் போது நான் அதை எடுத்து பயன்படுத்துவேன். சாதாரணமா இல்லை, இந்த வேதத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் பிறந்ததா இல்லைன்னு சொல்லத்தக்க அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றுவேன். அதற்காக தான் இந்த மாதிரி ஒரு பாதையை எடுக்கன் வழியாய் நான் உன்னை கூட்டி கொண்டு போகிறேன். நீ வேதனைப்படலாம், துக்கப்படலாம், கண்ணீர் வெடிக்கலாம், உன்னை ரொம்ப வேதனைப்படுத்தலாம். நீ ஆண்டவருக்காக தான் வாழ்கிற, ஆண்டவருக்காக மாத்திரமே எல்லாம் செய்யற. ஆண்டவருடைய காரியங்கள் என்ன எப்படி இருக்குன்னு சொல்லி அதற்காகவே யோசிச்சு அவருடைய காரியங்களுக்காகவே விசேஷமாக ஜெபித்து கொண்டே இருக்கலாம். ஆனாலும் உன்னுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது மனுஷர்களே சிரிக்கத்தக்க அளவுக்கு இருக்கலாம். என்ன ஏசுங்கிறானா, இவன் வாழ்க்கை இப்படிதானே இருக்குது, நேசித்தவர்கள் இவனை விட்டு பிரிச்சு வைக்கிறாங்க, இவனுக்கு தேவையான காரியங்கள் அந்தந்த நேரத்தில் எதுவுமே நடக்கலை, ஆனால் இவன் ஜெபிச்சா மற்றவங்களுக்கு அற்புதம் நடக்குது, ஆனால் இவன் வாழ்க்கையில் ஒரு நன்மை இல்லையே அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இப்படிதான் அக்னி சூழலில் இருந்தாங்க. அவன் சொல்றான், சாத்ராக், ஆபேத்நேகோ ஆண்களை விடுவிச்சாலும் பரவாயில்ல, விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்ல, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தாலும் பரவாயில்ல, செய்யாமல் நான் பாதாளத்தில் இறங்கினாலும் பரவாயில்ல, என் தேவனை தவிர நான் யாரையும் வணங்க மாட்டேன், என் கர்த்தரை தவிர நல்லவர் பூமியில இல்லை என்றுதான் நான் சொல்லுவேன்னு சொல்லி அவன் சொன்னதுக்காக இருந்த 1 மடங்கை 7 மடங்காய் மாத்திட்டான். அதே போலதான் உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டோருக்காக ஒரு படி எடுத்து வைக்கும் பொழுது 10 படி கீழே விழுறீங்க, ஆனாலும் வேதனைப்பட்டு போறீங்க. என்ன காரணம்? கர்த்தர் நன்மை செய்வார், செய்யலனாலும் பரவாயில்ல, நான் தேவனுக்காக வாழ்வேன், என் ரத்தம் சிந்தி மீட்ட என் தெய்வத்தை நான் மறுதளிக்க மாட்டேன் என்று சொல்லி நீங்க உயிருக்குயிரா நேசித்த உங்க தெய்வத்துக்காக வாழும் பொழுது ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுவார், நான் எப்படிப்பா உன்னை கைவிடுவேன், எப்படி நான் உன்னை விட்டு கொடுப்பேன்னு சொல்லுறார். அன்னைக்கு யாருக்குமே தெரியாது. அக்னி சூளை 7 மடங்காய் போடப்பட்டு 3 பேரையும் உள்ள தூக்கி போட்டாங்க. பக்கத்துல போனவங்களாம் கருகி இறந்து போனாங்க. ஆனா அவங்க யாருக்குமே ஒன்றும் ஆகலை. அவங்க உள்ள இருந்து பாட்டு பாடிட்டு இருக்காங்க. ராஜா கேட்கிறான், யாராவது 4வது ஆளா நிக்கிறாருன்னு சொல்லி. ஆண்டவர் யாருமே தெரியல. ஆனா ஒரு மனுஷன் உள்ள நிக்கிறான். இவங்க யாருக்குமே ஒன்றாகும். அப்ப நீங்க உள்ள போ. ஐயா, போன எல்லாரும் இறந்து கிடக்குறாங்க, ஆனா அவங்களுக்கு ஒண்ணுமே நடக்கல. அதை தாண்ட சொல்றாங்க, நீ பாடுகள் வழியாய் போகலாம், அந்த பாடுகள் உனக்கு நன்மையாய் முடியும். அந்த முடிவு தான் உனக்கு தேவை, அந்த முடிவு நன்மையாய் இருக்கும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அந்த வசனம் இன்றைய நாளுக்கு என்று காண்று கொடுத்த நமக்கு என்று வாக்குத்தத்த வசனம் எரேமியாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று இருக்கிறது. நீ பாக்கியவானா இருக்க போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கை ஏன் இவ்வளவு பாடுகள் நீங்க நினைக்கலாம், ஆனா இதற்கு எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக தான் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். உங்களுடைய வேதனை நாட்கள் முடிந்து போனது. இந்த வருடம் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாத வருடமாய் தேவன் மாற்றப் போகிறார். உங்களுடைய கண்ணீர்கள் மறைய போகுது, உங்களுடைய துக்கங்கள் மாறப்போகுது. கர்த்தர் தாம் செய்ய நினைத்ததை ஒரு நாளும் தடைபட போகாமல் இருக்குது. அதனால கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீங்க சோர்ந்து போகாதீங்க. 7 மடங்கு நிற்குதே, என்னுடைய வாழ்க்கை முடிந்து போனதே, கடன் பிரச்சனை, நெருக்கம் தாங்க முடியலையே, வியாதி பிரச்சனை தாங்க முடியலையே, குடும்பத்துல போராட்டம் தாங்க முடியலையே, வேதனை தாங்க முடியலையே, நான் எங்கேயாவது போய் செத்துட்டா நல்லா இருக்கும். இல்லைன்னா சில பேர் சொல்றாங்க, எங்கேயாவது நான் யாரும் கண்காணாத இடத்துக்கு போயிருந்தோம். தாவீது கூட ஒரு சமயம் சொல்றான், எனக்கு சிறகு இருந்தா நான் எங்கேயாவது பறந்து போயிருவேன், எனக்கு பிரச்சனை தாங்க முடியலன்னு சொல்லி தாவீது புலம்பி தவிக்கும் பொழுது கூட ஆண்டவர் அவன் கூட இருந்து அவனை சிங்காசனத்திலே பிறக்கத்தக்க அளவுக்கு தாவீதுடைய வாழ்க்கையை தேவன் மாற்றினார். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள் உங்களுக்கு பெரிதாய் தோன்றலாம், ஆனாலும் ஆண்டவர் அந்த வழியாய் கடந்து சென்று உங்களுக்கு அற்புதம் செய்வார். அதனால சோர்ந்து போகாதீங்க, மேலப்படுங்க, ஆண்டவருக்குள்ள இருந்து உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்க, கர்த்தருக்குள்ள உங்களை இன்னும் திடனாய் வைத்துக் கொள்ளுங்க, எல்லா பாவ காரியங்களுக்கு விலகி ஓடுங்க, கர்த்தர் நல்லவர் என்று அறிக்கை செய்யுங்க. தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்து உங்களுடைய யுத்தத்தில் தேவன் உங்களுக்கு பெரிய விடுதலை கொடுத்து உங்களை உயர்த்தி நிறுத்துவார். ஒரு நாளும் தேவன் நீங்க நினைத்து பயப்படுகிற காரியம் உங்க வாழ்க்கையில நேரிடாது. தேவன் எதை செய்யவேன் என்று சொன்னாரோ, தேவன் எந்த காரியத்தை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவேன்னு சொன்னாரோ அதை நிறைவேற்றி தேவன் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். நீங்க ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க, மனம் அடைந்து போகாதீங்க. சரிங்களா? நம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே,
கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற நான் தெய்வமே கத்தர் மேல் நம்பிக்கையாக வைத்து கத்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. நாங்கள் பாக்கியம் பெற்றவர்களாக, நாங்கள் யாரையும் நம்பவில்லை, எந்த மனுஷனும் எந்த பிரசித்தி பெற்றவர்களாக நம்பவில்லை. தெய்வத்தையே நாங்கள் நம்பி ஒவ்வொரு நாளும் நாங்கள் நடந்து செல்கிறோம். நீர் எங்களுக்கு நன்மை செய்து நாங்கள் எங்களுடைய நம்பிக்கை வீண் போகாதபடி தெய்வம் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக சொல்லி ஜெபிக்கிறேன். யார் யாரை பார்த்து கொண்டு வாழ்க்கையில துயரத்தோடு இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில தெய்வம் அற்புதத்தை செய்வீராக சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசு என்னும் அதிகாரமுள்ள நாமத்தில் நன்மைகள் கட்டளையிடுவீராக சொல்லி ஜெபிக்கிறேன். காத்துக்கொண்டு வழிநடத்துகிற இரட்சகரே இயேசுவே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக சொல்லி ஜெபிக்கிறேன். இருதயத்தை பலப்படுத்துவீராக சொல்லி ஜெபிக்கிறேன். இருதயத்தின் காயங்களை எல்லாவற்றிலும் காயத்தை ஆற்றுவீராக சொல்லி ஜெபிக்கிறேன். விரும்புகிற காரியங்களை கொடுத்து கத்தர் ஆசீர்வதிப்பீராக சொல்லி ஜெபிக்கிறேன். சேர்த்து வண்டியிலே போடப்படும் காரிய சித்தியோ கத்தரால் வரும் என்று இருக்கு. அவருடைய காரியங்களை வாய்க்க பண்ணுங்க, சித்திக்க பண்ணுவீராக சொல்லி ஜெபிக்கிறேன். பலப்படுத்துங்க, சகாயம் பண்ணுங்க. காத்துக்கொண்டு வழிந்த இரட்சகர் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த கருமையான தேவஜனமே, ஒரு காலம் மனமடைந்து நிற்காதீங்க. நீங்க ஆண்டவர் நம்பி இருக்கிறீங்க. நீங்க வெட்கப்பட்டு போவதுக்காக தெய்வம் உங்களை அழைக்கவில்லை. நீங்க எந்த தவறு செய்யவில்லை என்றால் கத்தர் உங்களுக்காக இருந்து யுத்தம் செய்து உங்களை மகிழ பண்ணுவார். தெய்வனே உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க கத்தருக்காக இன்னும் வாழ்வீர்கள். கத்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். சரிங்களா? சோர்ந்து போகாதீங்க. God bless you.